இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 24வது வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நாம் வைக்கிற நம்பிக்கையினாலே நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டு நாம் தேவனோடு வாழப்போகிறோமே, அந்த வாழ்க்கையை, அந்த மீட்பு, அதன் மேல் உள்ள நம்பிக்கை. காண்பதை நம்புவது நம்பிக்கை அல்ல, காணாததை நாம் நம்ப வேண்டும். காணாததை நாம் நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காண்கின்ற இந்த உலகம், மரம், மலைகள், மக்கள், நம்முடைய ஆஸ்தி, இவை எல்லாமே அழிந்து போகக்கூடியது. எது நாம் காண்கிறவைகள் நிஜம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அது அழிந்து போகும். காண்பவைகளை நாம் நம்ப வேண்டியது அவசியமில்லை. காணாததை, நாம் அடைய போகிற அந்த வாழ்க்கையை, நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த வாழ்க்கைக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கேலி கிண்டல்கள், புறக்கணிக்கப்படுதல் மற்றும் சரீர பாடுகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர், வருத்தம், வேதனை, இவை யாவும் அதி சீக்கிரத்தில் நீங்க போகும் லேசான உபத்திரவங்கள். இவைகள் மிகவும் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்கும். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் காண்கிற இந்த உலகம் அது அநித்தியமான உலகம், அழிந்து போகக்கூடிய உலகம். நம் கண்களுக்கு புலப்படாத பரலோக ராஜ்யம் அது நித்தியமான, நிரந்தரமான, அழிவில்லாத, அசைவில்லாத ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது உறுதியான நம்பிக்கை, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றின ஐயமற்ற நிலைமை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இன்னும் ஒரு முறை நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி, அசையாதவைகளான பரலோக ராஜ்யம் நிலைத்திருக்க அசைவுள்ளவளாகிய இந்த பூலோகம் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போகும் என்று சொல்லி, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படியாக கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அசைவில்லா ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு உண்டா? எதன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம்? நம்மேலையா? நம்மை படைத்த தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா? காண்கிற இந்த உலகத்தை நம்புகிறோமா? வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை, நம் கண்ணுக்கு புலப்படாத அந்த ராஜ்யத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட உண்மையிலே உறுதியான நம்பிக்கை வைத்து உம்மை பற்றி கொண்டு இருக்கத்தக்கதான கிருபை தாங்க. நாங்கள் காண்கிற இந்த உலகத்திலே இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியது, ஒளிந்து போகக்கூடியது. நிலையான நித்தியமான வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை உங்கள் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் பெற்று அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.